அனைவருக்கும் வணக்கம். ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, நான்கல்ல, மொத்தமா 57 முறை முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனுவை நிராகரிச்சிருக்கு நீதிமன்றம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல கடந்த 2023ஆம் வருடம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அவரை கைது செஞ்சு சிறையில அடைச்சாங்க. அப்புறம் இதயத்துல 4 அடைப்பு வந்து அதை சரி பண்ணி கிட்டத்தட்ட 14 மாசமா சிறை பறவையா இருக்கார் செந்தில் பாலாஜி. இப்போ கடைசியா மீண்டும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கார் செந்தில் பாலாஜி. அதோட விசாரணை முடிஞ்சு கூடிய சீக்கிரமே தீர்ப்பு வரப்போகுது. இதனால எப்படியும் அண்ணன் வெளியே வந்துருவாருன்னு உடன்பிறப்புகள் உறுதியா நம்பினாங்க. இந்த நிலையில தான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த பாலாஜிங்கிறவர் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கார். அதுல அவரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கிற வழக்க 1 வருஷத்துக்குள்ள முடிக்க உத்தரவிட வேண்டும்னும் தமிழ்நாடு அரசு வேண்டும்னே இந்த வழக்கை தாமதப்படுத்துவதாகவும் சொல்லி இருக்கார். இந்த மனுவை விசாரிச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அனுமதி அளிச்ச கடிதத்தை தாக்கல் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையடுத்து ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்ய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அனுமதி அளிச்சிட்டதா தகவல் வந்திருக்கு. இதனால சிறையில இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வர்றதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியோட இந்த நிலைமைக்கு திமுக வழக்கறிஞர்களோட தவறான வழிநடத்தல் தான் காரணம்னு சொல்லணும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட அன்னைக்கு அமைதியா சம்மனை வாங்கி இருந்தா கைது நடவடிக்கையே நடந்திருக்காது. சரி, கைது பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணினா சிறைக்கு போகணும். அந்த நேரம் பார்த்து செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு. உண்மையிலேயே செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்திருந்தா உச்ச நீதிமன்றத்துல பெயில் அப்ளை பண்ணி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செஞ்சதுதான் பெரிய தப்பு. ஏன்னா கீழமை நீதிமன்றத்துல பெயில் அப்ளை பண்ணி அது தள்ளுபடி ஆனதும் தான் உயர் நீதிமன்றத்துல ஆட்கொணர்வு மனு போட்டாங்க. திரும்பவும் செந்தில் பாலாஜி தரப்பு பெயில் அப்ளை பண்றதுக்கு பதிலா செந்தில் பாலாஜியை கைது பண்ணினதே தப்பு. அமலாக்கத்துறைக்கு கைது செய்ய அதிகாரமே கிடையாது. 41A நோட்டீஸை கொடுக்கலன்னு வாதத்தை மாற்றியது திமுக வழக்கறிஞர் அணி. இதுவும் சிக்கலாகி போச்சு. அமலாக்கத்துறை ஒருவரை கைது பண்ணும் போது 41A நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது திமுக வழக்கறிஞர்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஒருவேளை முரசொலி மட்டும்தான் அவங்க படிப்பாங்க போல இருக்கு. இதைத்தான் 3வது நீதிபதியான கார்த்திகேயன் கீழமை நீதிமன்றத்துல பெயில் அப்ளை பண்ணி அது தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னர் எப்படி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யலாம்னு கேட்டார். இப்படியே 1 மாசம் ஆயிட்டதனால மேல்முறையீட்டுக்காக செந்தில் பாலாஜி தரப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. உச்ச நீதிமன்றமும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது சட்ட விரோதமானது அல்ல, அமலாக்கத்துறைக்கு கைது செய்ய அதிகாரம் உள்ளது, அமலாக்கத்துறைக்கு காவலில் எடுக்க அதிகாரம் உள்ளதுன்னு தீர்ப்பளிச்சிச்சு. அமலாக்கத்துறை காவல் விஷயமா கீழமை நீதிமன்றமே முடிவெடுக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதன் பிறகு 5 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் கொடுத்துச்சு கீழமை நீதிமன்றம். இங்கேயும் கோட்டை விட்டது செந்தில் பாலாஜி தரப்பு திமுக வழக்கறிஞர் அணி. 5 நாட்களில் செந்தில் பாலாஜி என்னவெல்லாம் சொல்ல போகிறாரோ, என்னவெல்லாம் நடக்க போகிறதோ என்றுதான் பயந்து கொண்டிருந்தது திமுக வழக்கறிஞர் அணி. ஆனால் அமைதியாக பொறுமையாக செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை 5 நாள் முடிவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. அப்போதுதான் அமலாக்கத்துறையின் நுட்ப அறிவு வெளிப்பட்டது. ஆம், யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் 130 பக்க குற்றப்பத்திரிகையையும் 3000 பக்க ஆவணங்களையும் அதே நாளில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது அமலாக்கத்துறை. PMLA வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மீது நீதிமன்ற காவலில் இருக்கும் போதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது. இன்றுதானே கஸ்டடி முடிகிறது, மேலும் அதிக நாட்கள் கேட்பார்களா கஸ்டடி? இல்லை, இவர் என்னவெல்லாம் அமலாக்கத்துறையிடம் சொல்லி இருப்பாரோ என்றுதான் நினைத்தது திமுக வழக்கறிஞர் அணி. அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்ததே அவரிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெறுவதற்காக அல்ல, அவர்களிடம்தான் ஏற்கனவே அனைத்து ஆவணங்களும் உள்ளனவே. உச்ச நீதிமன்றம் சொல்லியதைப் போல அமலாக்கத்துறைக்கு காவலில் எடுக்க உரிமை உள்ளது என்பதை நிரூபிக்கத்தான் அவர்கள் அப்படி செய்தார்கள்.
செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அதே நாளில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் என்று திமுக வழக்கறிஞர் அணி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அமலாக்கத்துறை காவல் முடிந்து 1-2 மாதங்கள் கழித்துத்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று நினைத்து ஏமாந்து விட்டார்கள். இங்குதான் அமலாக்கத்துறையின் மதி நுட்பம் வெளிப்படுகிறது. யாரும் எதிர்பாராத வண்ணம் 3000 பக்க ஆவணங்களையும் குற்றப்பத்திரிகையையும் அமலாக்கத்துறை காவல் முடியும் அதே நாளில், அதாவது செந்தில் பாலாஜியை கைது செய்த 60 நாளில் தாக்கல் செய்து விட்டார்கள். அதனால்தான் நீதிமன்ற காவலில் இருக்கும் போதே செந்தில் பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. இன்னமும் ஜாமீன் கிடைப்பது சந்தேகம்தான். வழக்கு விசாரணை முடிந்து பின்னர் தீர்ப்பின்படியே வெளியில் வர முடியுமா அல்லது உள்ளேயே இருக்க முடியுமா என்பது தெரிய வரும். அடுத்து மிக முக்கியமான விஷயம், PMLA வழக்கு என்பது மற்ற வழக்குகளைப் போல அல்ல. மற்ற எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் காவல்துறையினர் தான் தகுந்த சாட்சியங்களுடன் குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். ஆனால் PMLA வழக்கில் அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட நபர்தான் தான் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆக திமுக வழக்கறிஞர்களால் செந்தில் பாலாஜி நல்ல சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். முதலிலேயே பெயிலுக்கு அப்ளை செய்திருந்தால் பெயிலில் வெளியே வந்து வழக்கை எதிர்கொண்டிருக்கலாம். பெயில் அப்ளை செய்துவிட்டு அது தள்ளுபடி ஆனதும் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தது முதல் தவறு. மீண்டும் பெயிலுக்கு அப்ளை செய்வதற்கு பதில் கைதே தவறு என்று வாதிட்டது 2ஆம் தவறு. இப்படி தவறாக சென்று கொண்டிருந்த 60 நாட்களுக்குள் அமலாக்கத்துறை சட்ட நுணுக்கங்களின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து செந்தில் பாலாஜியை வெளியே வரவிடாமல் செய்துவிட்டது. ஆக செந்தில் பாலாஜி மீது இந்த விஷயத்தில் எந்த தவறுமே இல்லை. திமுக வழக்கறிஞர்கள் தான் தவறான பாதையில் சென்று விட்டனர். அமலாக்கத்துறை அதனை உணர்ந்து சரியான வழியில் சென்று செந்தில் பாலாஜியை வெளியே வரவிடாமல் செய்துவிட்டது. இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு காலம்தான் பதில் சொல்லும். நன்றி.